வணக்கம். இன்றைய நம்ம கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம கையில இன்னைக்கு ம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பள்ளியோட மாணவர் செயல் திட்டம் பத்தின ஒரு ஆவணம். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில இருக்கிற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா, இது 2025, 26 கல்வியாண்டுக்கு அங்க 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்காக. அதாவது கணினி அறிவியல், அப்புறம் கணினி பயன்பாடுகள். இந்த 2 பாடங்கள்ல என்ன செயல் திட்டம் செய்ய போறாங்கன்னு அது பத்தின விவரம் தான் இது. நாம இன்னைக்கு இதுல என்ன முக்கியமா இருக்கு, இந்த மாணவிகள் என்ன செய்ய போறாங்க, அப்புறம் இதன் மூலம் அவங்க எதை கத்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்லே சொல்லிருக்காங்க, மாணவர்களே தாங்கள் பாடத்தில் உள்ள முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில் கற்றவற்றை பயன்படுத்தி திட்டத்தை செயல்படுத்துவார்கள் அப்படின்னு. இது வெறும் ஃபார்மலா சொல்றாங்களா, இல்ல இதுல ஏதாவது ஒரு ஆழமான விஷயம் இருக்கா? இல்ல நிச்சயமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த வரி தான் அதுதான் இந்த முழு முயற்சிக்கும் அச்சாணின்னே சொல்லலாம். ஏன்னா இது சும்மா ப்ராஜெக்ட் செய்யணும்னு மட்டும் சொல்லல. அதுல பாருங்க, கற்றவற்றை பயன்படுத்தி அப்புறம் மாணவர்களே செயல்படுத்துவார்கள். இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அதாவது தியரியா படிச்சதை வச்சுக்கிட்டு அவங்களே அவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இது வெறும் பரீட்சைக்காக மனப்பாடம் பண்றதுக்கும் நிஜமா ஒரு திறமையா வளர்த்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இது. டீச்சர்ஸ் வழிகாட்டலாம், ஆனா அந்த செயல்பாடு மாணவர்கள் கிட்ட இருந்து வரணுங்கிறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓ, சரி சரி. அப்போ அந்த மாணவர்களே செயல்படுத்துவார்கள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, அது வெறும் தியரி இல்லாம செய்முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இதுல இருந்து நல்லா புரியுது. சரி, இதுல யார் யார் பங்கெடுக்கறாங்க? இதுல போச்சம்பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா? அதுல கணினி அறிவியல் பிரிவு மாணவிகள் எல்லாரும், அதே மாதிரி கணினி பயன்பாடுகள் பிரிவு மாணவிகள், அவங்க எல்லாரும் இதுல பங்கேற்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இது ஒரு அரசு பள்ளி, அதுலயும் பெண்கள் படிக்கிற பள்ளி. பொதுவா டெக்னாலஜி ஃபீல்டுல பொண்ணுங்களோட பங்களிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நம்ம பேசுறோம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ஸ்கூல் லெவல்லையே இந்த 2 முக்கியமான கம்ப்யூட்டர் பிரிவுகள்ல படிக்கிற எல்லா மாணவிகளையும் இது மாதிரி செயல் திட்டத்துல ஈடுபடுத்துறது. ம், இது ஒரு நல்ல ஸ்டெப், நல்ல ஆரம்பம். அப்படியா? சரி. அப்போ இந்த மாணவிகள் என்னதான் செய்ய போறாங்க? ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன திட்டம் கொடுத்திருக்காங்க? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். ம், சொல்றேன். முதல்ல கணிப்பொறி பயன்பாடுகள், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிரிவு மாணவிகள். அவங்களுக்கான திட்டம் என்னன்னா, நிகழ்த்துதல், காட்சி உருவாக்கம் மற்றும் காட்சிப்படுத்தி காட்டுதல். அதாவது சிம்பிளா சொன்னா, அவங்க ஒரு டாபிக் எடுத்துக்கணும், அது சம்பந்தமா தகவலை எல்லாம் சேகரிச்சு பவர் பாயிண்ட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு பிரசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அதை மத்தவங்க முன்னாடி நின்று விளக்கி காட்டணும். இதுதான் உங்க டாஸ்க். ஓ, ஒரு பிரசன்டேஷன் செய்யணும். இது கேட்க சிம்பிளா இருந்தாலும், இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான திறமை இல்லையா? ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது. அதிலும் விஷுவலா காட்டுறது. அது முக்கியம் தானே? ஆமா, மிக மிக அவசியம். இது வெறும் பவர் பாயிண்ட் கத்துக்கிறது மட்டும் இல்ல பாருங்க. ஒரு விஷயத்தை எப்படி சுருக்கமா சொல்றது, ஆனா அதே சமயம் தெளிவா எப்படி சொல்றது, எந்த தகவலை முக்கியமா சொல்லணும், எதை விட்டுடலாம், போட்டோஸ், கிராஃப்ஸ் இதெல்லாம் எப்படி சரியா பயன்படுத்துறது, இப்படி இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு பேர் தான் விஷுவல் கம்யூனிகேஷன். காலேஜ் போனாலும் சரி, இல்ல நாளைக்கு வேலைக்கு போனாலும் சரி, இது கண்டிப்பா தேவைப்படும். தகவலை தொகுக்கிற திறன், அதாவது இன்ஃபர்மேஷன் சிந்தசிஸ், அப்புறம் அதை விளக்கி கூறும் திறன், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், இது ரெண்டுமே இதுல நல்லா வளரும். ஓகே ஓகே. இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ அடுத்ததா கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு மாணவிகள். அவங்க என்ன பண்ண போறாங்க? அது இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குமே? ஆமா ஆமா, அவங்களோட திட்டம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. அந்த ஆவணத்துல சொல்ல மாதிரி அவங்க C++ மொழியில் எண்களை கண்டறியும் மென்பொருள் விளையாட்டை உருவாக்குதல். அதாவது C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி ஒரு நம்பர் கெஸ்ஸிங் கேம் சாஃப்ட்வேர் ம். அதை உருவாக்கணும். இப்போ நாம ஒரு நம்பர் நினைச்சுக்கிறோன்னு வைங்க, அதை கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க ட்ரை பண்றது, இல்ல கம்ப்யூட்டர் ஒரு நம்பர் நினைச்சுக்கும், அதை நாம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன கேம். ஓ, ஒரு கேம் டெவலப்மெண்ட். அதுவும் C++ல. ஆஹா! இது சுவாரஸ்யமா இருக்கே. 11ஆம் வகுப்பு மாணவிகளால இத இத செய்ய முடியுமா? இதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க கத்துக்க முடியும்? நிச்சயமா முடியும். சரியான கைடன்ஸ் இருந்தா கண்டிப்பா முடியும்.
இது வெறும் விளையாட்டு உருவாக்குறதுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி கணினி அறிவியலோட பல அடிப்படை கான்செப்ட்ஸ் இருக்கு. முதல்ல C++ மாதிரி ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ், அது எப்படி பயன்படுத்துறதுன்னு பிராக்டிக்கலா கத்துப்பாங்க. ரெண்டாவதா, ஒரு கேம் உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? சும்மா செய்ய முடியாது. அந்த லாஜிக்கை எப்படி யோசிக்கிறது, லாஜிக்கல் திங்கிங், அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிமுறைகளா மாத்துறது, அதாவது ஆல்காரிதம் எழுதுறது, அதெல்லாம் யோசிப்பாங்க. இன்னொன்னு முக்கியமா, அவங்க எழுதுற கோடு மொத தடவையிலே 100% சரியா வராது. நிறைய தப்புகள் வரும், பக்ஸ் வரும். ஆமா, அது சகஜம்தானே கோடிங்ல. ஆமா. அந்த தப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சரி செய்யறது, அந்த டீபக்கிங் திறன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை வந்தா அதை பார்த்து பயப்படாம அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிற அந்த ப்ராப்ளம் சால்விங் மனப்பான்மை இதுல நல்லா வளரும். தியரியா புக்ல படிக்கிற லூப்ஸ், கண்டிஷன்ஸ், வேரியபிள்ஸ், அதெல்லாம் இப்படி ஒரு கேம் செய்யும்போது தான் அதோட உண்மையான யூஸ் என்னன்னு புரியும். சும்மா ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்றதுக்கும் இப்படி ஒரு முழுமையான சின்ன கேம் உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அட, நம்மளால ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியுது பாரு, அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். நீங்க சொல்றத கேக்கும்போது இது வெறும் ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி நிறைய யோசனை இருக்குன்னு நல்லா புரியுது. ஆனா சில பேர் நினைக்கலாம், சரி இது அரசு பள்ளி மாணவிகள் செய்யற ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தானே, இதனால என்ன பெரிய இம்பாக்ட் வந்துட போகுது அப்படின்னு. உங்களுக்கு இது ஏன் முக்கியமா படுது? இந்த திட்டத்தோட உண்மையான முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க? இது பல காரணங்களுக்காக முக்கியம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா, நடைமுறை கல்வியோட முக்கியத்துவத்தை இது காட்டுது. அரசு பள்ளிகள்னாலே பெரும்பாலும் தியரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா இங்க பாருங்க, போச்சம்பள்ளியில கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல கூட நேரடி செயல்முறை கற்றலுக்கு, அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்க்கு வழி செய்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது வெறும் அங்க மட்டும் இல்லாம எல்லா பள்ளிகளுக்கும் பரவ வேண்டிய ஒரு நல்ல மாடல் இது. ரெண்டாவதா, தொழில்நுட்பத்துல பெண்களோட பங்களிப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். குறிப்பா கொஞ்சம் கிராமப்புற சூழல் இருக்கிற மாணவிகளுக்கு ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி துறைகள் மேல ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கும், அதுல நமக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் ரொம்ப உதவும். இது ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஆனா மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். இதுவரை கோடிங் கத்துக்கிறது இல்ல. இது தொழில்நுட்ப உலகத்துல நாங்களும் இருக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு படி, ஒரு முக்கியமான படி. ஆமா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்தான். வேற என்ன முக்கியத்துவம் இருக்கு இதுல? மூணாவதா, கற்றலை சுவாரஸ்யமாக்குதல். அதாவது லேர்னிங் ஷுட் பி ஃபன், இல்லையா? C++ புக்கை வச்சுக்கிட்டு சின்டாக்ஸை மனப்பாடம் பண்றது ஒரு வகை. ஆனா அதே C++-ஐ வச்சு ஒரு கேம் செய்யும்போது அதுல ஒரு ஆர்வம் தானா வரும். அட, இப்படி செஞ்சா இது நடக்குதா அப்படின்னு அவங்களே கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது தனிதான். இது பாடத்தை வெறுமனே படிக்காம அதோட விளையாடவும், அதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கவும் உதவுது. கொஞ்சம் கஷ்டமான விஷயத்த கூட இப்படி விளையாட்டு வழியா கத்துக் கொடுக்கும்போது அது நல்லா மனசுல பதியும். கடைசியா, நாலாவதா, எதிர்காலத்துக்கான திறன்கள் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் மூலமா அவங்க கத்துக்கிற திறன்கள் என்னென்ன? ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது, ப்ராப்ளம் சால்விங், தர்க்க ரீதியா எப்படி சிந்திக்கிறது, லாஜிக்கல் திங்கிங், கம்ப்யூட்டரை சரியா எப்படி பயன்படுத்துறது, டிஜிட்டல் லிட்ரசி, கோடிங்கோட அடிப்படைகள், ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், இதெல்லாம் உங்களோட காலேஜ் படிப்புக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு எந்த துறையில வேலைக்கு போனாலும் இது கண்டிப்பா பயன்படும். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான அத்தியாவசிய திறன்கள்னு இதையெல்லாம் சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் வெறும் மார்க்குக்காக இல்லாம இந்த திறன்களை வளர்க்கறத ஒரு முக்கிய நோக்கமா வச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. சரி. அப்போ சுருக்கமா நாம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, போச்சம்பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் அவங்க பாடத்துல கத்துக்கிற விஷயங்களை சும்மா ஏட்ல படிக்காம அதையே வச்சு பிரசன்டேஷன் செய்யறது, C++ல கேம் உருவாக்குறதுன்னு நேரடியா களத்துல இறங்க போறாங்க. இது அவங்க தியோரி அறிவை பலப்படுத்துறதோட மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான நடைமுறை திறன்களையும் எதிர்காலத்துக்கு தேவையான திறன்களையும் வளர்க்க உதவும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. அப்படியேதான். இது ஒரு அருமையான முயற்சி. பாடப்புத்தகத்துல இருக்கிற அறிவை நிஜ உலகத்துல எப்படி பயன்படுத்தலான்னு நாம காட்டும்போது தான் அந்த படிப்புக்கே ஒரு அர்த்தம் கிடைக்குது, அதோட வேல்யூ புரியுது. இந்த திட்டம் அதை நோக்கி நகருது. பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா ஒவ்வொரு மாணவ